எப்போ நம்ம லைஃப்பில் கத்தரை கனம் பண்ணுறோமோ அன்றைக்கே கத்தர் நமக்கு கனத்தை கட்டளையிடுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்க்கணும், சரியாக வளர்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை தொடங்குறாங்கன்னு சொன்னால் கத்தர் அவங்களுக்கு துணையாக நின்று அந்த காரியத்தை நிறைவேற்றி தரணும். ஆண்டவர் நிறைவேற்றி தரணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. அந்த அளவுக்கு ஆண்டவரோடு இசைந்து இசைவாய் வாழணுங்க, இசைவாக வாழணும். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாதுன்னு கத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க வேலைக்கு போயிட்டு என்றைக்காவது ஒரு நாள் வேலை இல்லைன்னா அன்றைக்கு ஆராதனைக்கு வராங்க. இவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள்னு எப்படி நாம் சொல்ல முடியும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சத்தியத்தில் வாழ்ந்து வரிகளை போகிறத மட்டும்தான் கவனிக்கணும். நிறையா மிஸ்டேக்கு சிலருக்குள்ளே இருக்குது, ஆனால் நான் சொல்லறதுக்கு விரும்புறதில்லை. ஏன்னா என்னை மட்டும் ஆண்டவருடைய வரிக்கு ஆயத்தமாகிற தகுதியை பார்த்துக்கிட்டு வசனங்களை சொல்லி இப்படி இருந்தால் போயிடலான்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். ஆலயத்துக்குள்ளே வந்த சகோதரர்களுக்கும் ஆலயத்துக்குள்ளே வந்த சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவின் சிந்தம் மட்டும்தான் இங்கே இருக்கணும், தவிர வேற சிந்தை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள், யாருக்குள்ள? ஸ்தோத்திரம். பரிசுத்த சிந்தையோடு தேவனை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கத்தை கேட்குறோம், நல்லது. நமக்குள்ள மாற்றங்கள் என்ன இருக்கு? மாற்றங்கள் என்ன இருக்கு? 500 பிரசங்கம் கேட்டோம், 600 பிரசங்கம் கேட்டோம், 300 பிரசங்கம் கேட்டோம், 200 பிரசங்கம் கேட்டோம். நமக்குள்ள மாற்றங்கள் என்ன ஏற்பட்டிருக்கு? ரட்சிக்கப்படாத காலத்தில் இருந்த மனுஷனுடைய குணங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கிறதான மனுஷனுடைய குணங்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கணுங்க. வித்தியாசம் இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா வருகையில் போக முடியாது. இதே குணத்தை வச்சு அங்கேயும் போய் இயேசுனார் சிலுவையில் அடிபட முடியாது. இனிமேல் கம்ப்ளீட்டாக அந்த பழைய குணங்கள் என்ன செய்யணும்? மாறணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். என்னைய பாருங்க, நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் என் குணத்தை ஒருத்தருமே பார்த்தது கிடையாது. ரட்சிக்கப்பட்டதில் தான் பார்க்குறீங்க. அதனால் என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. அந்த பழைய மனுஷனுடைய சுவாபங்களில் உள்ள ஒன்றையும் எனக்குள்ளே வைக்கலை. நான் அதை அறிக்கை செய்து பேச மாட்டீங்கல்ல, விட்டு விடுகிறவன் பாருங்க. தண்ணியில் தானே திறமையாக செபிக்கிற ஒரு பெண் பிள்ளை வீட்டில் இல்லை, தண்ணியில் தானே திறமையாக செபிக்கிற ஒரு பையன் வீட்டில் கிடையாது, செபிக்கிற ஆள் கிடையாது. ஜெபிச்சிருந்தால் எங்கேயோ போயிருக்கோம், நம்ம வேலை, நம்முடைய வருமானங்கள், நம்ம லைஃப் எங்கேயோ போயிருக்கோம். செபிக்கிறது இல்லை. வேதத்தை எடுத்து வாசிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வேலையே செய்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்புறம் போய் வேலையே செய்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இடையில கத்தரை தேடுறது கிடையாது சில குடும்பங்களில், சில சகோதரசாரிகளுக்குள்ள. சத்தியத்தில் யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் எல்லாருமே எடுங்க. இங்கே பாருங்கள், வசனத்தை கேட்க தான் வந்திருக்கிறோம். சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் வசனத்தை கேளுங்க. நான் பேரை கூப்பிட்ற மாதிரி நீங்கள் அந்த கிரிகளுக்கு போக வேண்டாம். வசனத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க, கேளுங்க, கவனமாக வாசிங்க, கவனமாக. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இங்கே கேளுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்படி வாசிக்கணும், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த சர்வ உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள ஒரு ஜீவன் இருந்ததாக சத்தியம் சொல்லலை. ஆண்டவர் இயேசுவுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்ன செய்தது? ஒளியாக இருந்தது. ஒரு ஆள் சொல்லுவோமா? சூரியன் தன்னில் இருக்கிற ஒளியை கொடுக்குது, சந்திரன் தன்னில் இருக்கிற ஒளியை கொடுக்குது, நட்சத்திரங்கள் தன்னில் இருக்கிற ஒளியை கொடுக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே இருந்ததான ஜீவன் சர்வ மனிதர்களுக்கும் ஒளியை கொடுக்கிறது. ஒரு ஆள் சொல்லுவோமா? இப்போ யாருக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம்? ஜீவன் உள்ளவருக்கு. யாருக்கு? ஜீவன் உள்ள தேவனுக்கு. அதை எவ்வளவு பரிசுத்தமாக, பயபக்தியாக, அன்பாக, தாழ்மையாக, சாந்தமாக எப்படி ஆராதனை செய்யணுங்கிற ஒழுங்கு இருக்குதுங்க. ஒழுங்கு இருக்குது. எல்லா இடங்களிலும் நம்ம இஷ்டம், நம்ம விருப்பம் செய்யக்கூடாது. தேவாலயத்துக்கு வரும்போது, தேவனே இறுதி நாள் வரை நான் பலத்தோடு இருக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. பலகீனங்கள் என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை ஒடித்து போற்றாதபடி என்னை நீங்கள் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கணும். பிரச்சனை இல்லாமல் நான் வாழும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஆயுஷ நாட்களோடு வாழ உதவி செய்யுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து நான் சம்பாதித்து ஒரு நல்ல பலனுள்ள மகனாய் மகளாய் மாற எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கி மனுஷன் கையில் பரலோகம் இருந்திருந்தால் இயேசுநாதருக்கு பரலோகம் கொடுக்க மாட்டாங்க. இயேசுநாதருக்கு பரலோகம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுநாதர் கையில் பரலோகம் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் தேவன் பரலோகத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சங்கீதம் 4:9 2வது வரி. சங்கீதம் 4:9 2வது வரி. சங்கீதம் 4:9 2வது வரி. இந்த வாரம் ஆறில் 2வது வரி வாசிங்க. சங்கீதம் 4:6 2வது வரி. கர்த்தாவே, சங்கீதம் 4:6 2வது வரி. கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஒரு ஆள் சொல்லுவோமா? கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, மனுஷனுக்கு என்ன செய்தது? ஆனால் மனுஷன் கேட்கறது என்ன? கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16 கடைசி வரியில். வெளிப்படுத்தல் 1:16 கடைசி வரியில், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவர் முகத்தை ஏதாவது பார்க்க முடியுமான்னு பாருங்க. பார்க்க முடியுமான்னு பாருங்க. நம்ம கர்த்தரை கனப்படுத்தி தான்
நம்ம கர்த்தரை கனப்படுத்தி தான் வாழணுமே தவிர கர்த்தர் நமக்கு சமமானவரோ கர்த்தர் நமக்கு கீழானவர் அல்லவே அல்ல. கிறிஸ்துவை விட எந்த காரியத்தில் நம் மேன்மை உள்ளவர்கள் அல்ல. ஒரு அல்ல சொல்லுவோமா? அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி நாம் அவருக்கு ஆராதனை செய்யணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆராதனை செய்யணும். இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குதுன்னா, ஆண்டவருடைய ரகசிய வரிகளை சரீரம் மறுரூபமான ஆண்டவருடைய வரிகளை மறுரூபமாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வரிகளை போயிடுவாங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? சரீரம் மறுரூபம் ஆகலைன்னா வரிகளை போக முடியாது. அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி, அதுக்கு உங்களை தாழ்த்தி, அதுக்கு மன்றாடி, அதுக்கு கெஞ்சி, ஆண்டவரே என் பாவமான சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை என்ன செய்யும்? உயிர்ப்பையும் ஆண்டவரே, மறுரூபமாகும் தகுதி எனக்கு தார். மறுரூபமாகும் தகுதி எனக்கு தார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை அதை கேட்கணுமுங்க. அந்த அளவுக்கு நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும், கண்ணு பரிசுத்தமாக இருக்கணும், சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும், நாவு பரிசுத்தமாக இருக்கணும், இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இந்த தீமைகளுக்கெல்லாம் இருதயம் தாங்க முக்கியம். அந்த இருதயம் சுத்தமாக இருக்கணுங்க. சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கலைன்னா ஆசீர்வாதமும் வராது, சத்தியத்தின்படி நடக்கலைன்னா வருகையிலையும் போக முடியாது. இங்கே சபையில் உட்காந்து எந்திரிச்சு போகலாம், ரொம்ப சுலோகங்க. அது வீட்டுக்கு போகலாம், ரொம்ப சுலபமாக போயிடலாம். கர்த்தருக்கு முன்னாடி இப்போ போகணும்னா சரியாக இருக்கணும். மனுஷன் யாருங்கிறது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு சகோதரி யாருன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தெரியும். சோதரம். ஏசாயா 49 ஏசாயா 49:6 கடைசி வரியில், உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். யாருக்கு? ஜாதிகளுக்கு. இந்தியாவில் எத்தனை ஜாதி இருக்கும்? உலகம் முழுவதிலும் எத்தனை ஜாதிகள் இருக்கும்? எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் அத்தனை ஜாதிகளுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு தான் ஒளியாக இருக்கிறார். அத்தனை ஜாதிகளுக்கும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளை நடத்துகிறதா இருந்தாலும், குழந்தைகள் சொல்கிறத கேட்டு, குழந்தைகள் சொல்கிறத செஞ்சு, குழந்தைகள் போகிற இடத்துக்கு போச்சோன்னா போக, குழந்தைகள் அங்கே போகாதன்னா போகாமல் இருக்க, இப்படி ஒத்துழைப்பாக இருக்கிற பிள்ளைகளை தான் குடும்பத்தில் நடத்த முடியும். பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என்ன சொன்னாலும் கேட்கலன்னா அந்த குழந்தையை நடத்தவே முடியாதுங்க. அந்த பிள்ளையை நடத்துறது கடினமான காரியமாக மாறிடும். கடினமான காரியமாய் ஒரு விசுவாச சகோதரனுக்கு அதை செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்யணும் கேட்டால் தாங்க நடத்த முடியும். சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கேட்டால் தான் நடத்த முடியும். கேட்கலன்னா நடத்த முடியாதுங்க. ஒரு ஆளு சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளில் 10,000களுக்கும் நான் கீழ்ப்படிந்ததுனால தான் கர்த்தர் இந்த ஒரு இடத்தை எனக்கு கொடுத்தார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தபடியா
அந்த கீழ்ப்படுதல் இருக்கணுங்க. ஆபிரகாம் 75 வயசில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். 175 வயசில் மரிக்கும் போதும் அவருடைய வார்த்தையின்படி தான் அவருக்கு காலத்தை முடித்தார். உண்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். ஒரு சகோதரன்கிட்ட பேசும்போது, ஒரு சகோதரிகிட்ட பேசும்போது அவங்களுக்குள்ள குழப்பம் வர்ற மாதிரி, இடறல் வர்ற மாதிரி, வேதனை வர்ற மாதிரி, கவலைப்படுற மாதிரி வார்த்தைகள் பேசவே கூடாதுங்க. அப்படி பேசுகிறோம்னா நம்ம ரட்சிக்கப்படலைன்னு தான் அர்த்தம். ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இன்னும் போடாங்கிறது, இன்னும் போடிங்கிறதெல்லாம் வாயில் வரவே கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்திய வசனங்கள் தீர்க்கதரிசிகள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு, ஆவியானவர் சொல்ல, தீர்க்கதரிசிகள் எழுத, ராஜாக்கள் எழுத, அப்போஸ்தலர்கள் எழுத, பரிசுத்த ஆவினாலேயே எழுதி முடிக்கப்பட்டது. அதனால தான் உலகத்தில் அது பரிசுத்த வேதம்னு நடமாடிக்கொண்டு இருக்கிறது. எந்த புஸ்தகத்துக்கும் பரிசுத்தம்னு எழுதப்படலைங்க. இது ஒன்று தான் பரிசுத்த வேதம்னு எழுதப்பட்டிருக்குது. ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ நம்ம பிறந்தது தவறான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வாழ்ந்தது தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். மனம் திரும்பின பிறகு நம்ம சரியான நிலைமைக்கு வராமல் பழசை வச்சுக்கிட்டே வாழ்கிறோம்னா அது எடுபடாதுங்க, எடுபடாது. ஒரு அல்ல சொல்லுவோமா? எடுபடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சரியாக இருக்கிறோம் சரியில்லைங்கிறது ஊர் பஞ்சாயத்தில் போய் சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. மனசாட்சியை கேட்டாலே சொல்லணும், நீ சரியாக இருக்கிற சரியா இல்லைன்னு. நம்ம மனசாட்சிக்கு தெரியும். என்ன செஞ்சங்கிறது மனசாட்சிக்கு தெரியும், என்ன செஞ்சோங்கிறது தேவனுக்கு தெரியும். உலகத்திலேயே சிறந்த சாட்சி 2 சாட்சி. ஒன்று தேவ சாட்சி, 2வது மனசாட்சி. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சிலர் சொல்லுவாங்க, என்ன மனசாட்சியை வித்துட்டு பேசுறியா நீ, மனசாட்சி இல்லையா உனக்கு சொல்லுவாங்க. உன்னை ஜாதிகளுக்கு என்ன செய்கிறேன்? சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், சகரியா 2:11, அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம். அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள். ஒரு அலை சொல்லுவோமா? சொல்லுங்க. நான் அவர்கள் நடுவில் என்ன செய்வேன்? வாசமாக இருப்பேன். பாருங்க, அவர் ஜீவன் உள்ளவராயிருந்தார். அது மனுஷனுக்கு ஒளியை கொடுத்தது. அநேக ஜாதிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒளியாக இருக்கிறார். பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் அகில உலகங்களிலும் இவர் தாங்க ஒளி. இவர் பாடல்களை பாட பரிசுத்தம் வேணுங்க. இவர் வசனத்தை வாசிக்க பரிசுத்தம் வேணும். இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு பரிசுத்தம் வேணும். இவருக்கு ஆராதனை செய்வதற்கு என்ன செய்யணும்? பரிசுத்தம் வேணும். இவருடைய சரீரத்தை புசித்து ஆண்டவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும்னா என்ன வேணும்? எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்க. எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒழுங்குமுறைகள் சரியாக இருக்கணுங்க. எதுக்கு போகிறோமோ அதில் கவனமாக இருக்கணும். அதில் முன்னேறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள மனுஷனாக, வளர்ச்சி உள்ள மனுஷனாக மாறணும். நாம்
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்படி வளராத வரைக்கும் புஷ்பராஜ் பிரதர், அப்படி வளராத வரைக்கும் நமக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நமக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். தேவனுக்குன்னு நம்ம வாழ மாட்டோம். வளரணும். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்போ நீங்கள் யோசிங்க, ஒரு பகுதி நான் அந்த இருள் வாழ்க்கையில் நான் இருந்தேன். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு நாள் ஒரு விக்கிரகாராதன ஸ்தலத்தில் நான் விக்கிரகாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரியம்மா வந்து என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன சொல்லி வேண்டுறாங்கன்னா, என் மருமக சீக்கிரமாக தாலியாக இருக்கணும், நான் உனக்கு வந்து இந்த வேண்டுதல் வச்சு இதை நான் உனக்கு செய்கிறேன், சீக்கிரமாக என் மருமக என்ன செய்யணும், தாலியாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நான் விக்கிரகாரணை பண்ண விட்டுப்புட்டு இந்த அம்மா இது என்னடா போகும்போல இந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், மருமக தாலி எடுத்தா மகன் தானே சாகணும், கன்றாவதி முண்டா இப்படி ஆள் இருக்காளே உலகத்தில். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆமா உண்டதாம்மா, ஆமாங்க, என்னம்மா சாமி கும்பிட்ட, என்ன சாமி கும்பிட்டான்னு எல்லாம் மனுஷியா நீ? ஏம்மா உன் மருமக தாலியாக இருக்கான், உன் மகன் செத்தா தானம்மா அந்தம்மா தாலியாக இருக்கான், உன் மகனை என் மகன் சாகணும்னு சொல்லி வேண்டிய இதெல்லாம் சரிதானா? இப்படி ஆட்கள் இருக்கிறாங்கங்க. கிறிஸ்து வாழ வைக்கிறதுல மட்டும்தான் அவர் அன்பாக இருப்பாரை தவிர அழிக்கிறதுக்கு அவர் பிரியப்பட மாட்டார். பாவம் செய்கிறவர்கள் பாவத்தால் அழிந்து போவார்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? கிறிஸ்து யாரையும் அழிக்கிறவர் அல்ல. அநேக ஜாதிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒளியாக இருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார். அநேக ஜாதிகள் வந்து என்னிடத்தில் சேருவார்கள், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது வரியில், ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எந்த சகோதரனுக்குள்ள ஒளி வருதோ, எந்த சகோதரிக்குள்ள ஒளி வருதோ, அங்கே மகிமையும் உதிக்கிறதா இருக்கிறது. ஒளியும் ஆண்டவர் நமக்கு தர்றாரு, சொல்லுங்க, மகிமையும் நமக்கு தர்றார். மகிமையை நமக்கு தர்றார். இந்த காலத்தை நீங்கள் பரிசுத்தமாக வாழாமல் ஏனதானே இல்லைங்கன்னா பயங்கரமாக நம்ம கதற வேண்டியது இருக்குங்க. பயங்கரமாக கதற வேண்டியது இருக்கும். கர்த்தர் கைவிடுற நாளில் சொத்துக்களை பாதுகாக்கிறது நல்லது, அதை விட பரிசுத்தத்தை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 60:19 கடைசி 2 வரையில், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். உன் தேவனே உனக்கு என்ன செய்வார்? அவர் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டி அவர் மகிமையாக இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒளியாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையாக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15:30வது வசனத்தில்,
கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை என்ன செய்யும்? புஷ்டியாகும். கண்களின் ஒளி, கண்களின் ஒளி இருதயத்தை என்ன செய்யும்? பூரிப்பாக்கும். இப்போ நம்ம கேட்குற இந்த நற்செய்தி எலும்புகளை என்ன செய்யும்? புஷ்டியாக்கும். ஒரு அலை சொல்லுவோமா? அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. செய்யறது கரெக்டாக செய்யணும். தவறுதெல்லாம் நானோ நீங்களோ செய்யக்கூடாது. அப்படி தவறாக செய்யும்போது அது திருத்தறல் தவறு கிடையாது. கல்வியில் தவறு இருக்குமானால் ஆசிரியர்கள் திருத்தலாம், தப்பு இல்லை. தொழிலில் பிழை இருக்குமானால் ஓனர் திருத்தலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழை இருக்குமானால் ஊழியக்காரன் சொல்லி திருத்தல தப்பு கிடையாது. வருத்தப்படுறீங்கன்னா அது செய்த தவறோடு அது நீங்கள் செய்கிற 2வது தவறாகும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை சோதரிமா சரியாக இருக்கணுங்க. சொல்கிறதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிறோம், சொல்கிறதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறோம்னா சொல்லவே முடியாதுங்க. எந்த காலத்திலும் திருத்தம்ங்கிறது அங்கே வரவே வராது. திருத்தம்ங்கிறது வரவே வராது. எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமையுண்டார். இப்போ நீங்கள் 30 வருஷம் ஆராதிக்கிறீங்க, 40 வருஷம் ஆராதிக்கிறீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்ன உங்களுக்குள்ளே உருவாக்கியிருக்கீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபம் வளர்ந்துருக்குதா? வேத வாசிப்பு வளர்ந்துருக்குதா? சத்தியம் வளர்ந்துருக்குதா? ஆராதனை வளர்ந்துருக்குதா? நம்பிக்கை வளர்ந்துருக்குதா? விசுவாசம் வளர்ந்துருக்குதா? தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியங்கள் சரியானபடி நல்ல கிரிப்பாக ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்குதா? ஆண்டவர் வந்தார்னா நான் போயிடுவேங்கிற நிச்சயம் இருக்கா? நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசம் இருக்கா? ஒரு அல்ல சொல்லுவோமா? என்ன நம்ம காண்கிறோம்? என்ன காண்கிறோம்? ஒரு அல்ல சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அது சொல்கிறத அதை பகுத்து பார்க்குற தன்மை நமக்கு இருக்கணுங்க. யார் சொன்னாலும் உடனே கோபப்பட மாட்டாங்க. நான் அவங்க சொன்னதனுடைய கருத்து என்ன அதை பகுத்து பார்க்கணுங்க. அப்போத்தான் அவங்களையும் நம்ம பகைச்சிக்காமல் நாமளும் கெட்டு போகாமல் வாழ முடியும். எல்லாரும் கர்த்தரை துதிப்பான். அந்த முன்னறிவு இருக்கிறதோட பகுத்தறிவு நமக்கு இருக்கணுங்க. முன்னறிவு இருக்கிறதோட பகுத்தறிவு இருக்கணும். ஓங்கி அடிச்சு போடுவேன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, என்றைக்குமே அடிக்க மாட்டேன்னு சொல்கிறது தான் முக்கியம். எது எடுக்கும், எது எடுக்காது, எது உறவை உண்டாக்கும், எது பகையை உண்டாக்கும், எது உயிரை பாதுகாக்கும், எது உயிரை வாங்கும், எல்லாம் இந்த வார்த்தையிலே இருக்கு. அதை நிதானிச்சு செய்யணுங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. என்னால் இயன்ற மட்டும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லுங்கள். நமக்கு உயிர் சேதம் உண்டாகுமா? சத்தமாக சொல்லுங்கள். என்னைக்கு இருந்தாலும் என் கையில் தான் உனக்கு சாவுன்னு சொன்னோம்னாக்க உயிர் பாதுகாப்பு இருக்குமா? எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிய வேண்டாமா? எதை பேசினாலும் எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களா? எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்கிறவங்க அநேகர் இருப்பாங்க. ஆனால் மானம் கெட்டு வாழ்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு மதிப்பு, அவங்கவுங்களுக்கு கனம், அவங்களுக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கும். அதை அந்த கனத்தை குறைக்காமல், அந்த மதிப்பை குறைக்காமல், கெடுக்காமல் பேசணுங்க. அதுதாங்க பேச்சு. அதுதான் பேச்சு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அதுதான் பேச்சு. ஆமாங்க, அதுதான் பேச்சு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு முறை ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படி தேடிட்டு அங்கே பின்னாடி பாருங்க இருப்பாருன்னே வணக்கையா அப்படின்னாரு. வாங்க சார் உள்ள அப்படின்னா. சேரை போட்டு உட்காந்து என்னங்க சார் அப்படின்னு கேட்டேன்.
இங்கே தீவிரவாதிகள் தங்கியிருக்கிறாங்க மாசிலாமணிபுரத்தில். சர்ச்சை திறந்து விட்டிங்கன்னா இங்கே நாங்கள் பதுங்கி இருந்து அவனை அரெஸ்ட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். சர்ச்சை திறந்து விடுங்க அப்படின்ட்டு. தேவனுக்கு மகிமைதான். சார், ஆலோசனையாக தான் சொல்கிறேன், புத்திமதியாக நான் சாருக்கு சொல்ல மாட்டேன். நான் நடத்துறது சபை, ஒரு புனித ஸ்தலம். நாங்கள் எந்த நேரமும் கதவை திறந்து வச்சு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். நீங்கள் சம்பந்தப்பட்டு செய்கிற தொழில் தீவிரவாதிகள், நான் சம்பந்தப்பட்டு செய்கிற தொழில் பக்திவாதிகள். இந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த பக்திவாதிகளுக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் சார், நீங்கள் சர்ச்சில் பதுங்கியிருந்து அரெஸ்ட்டு பண்ணி கூட்டு போயிடுவீங்க. மீதி தப்புன தீவிரவாதி எங்களை வாழ விடுவாங்களா, எங்களை ஆராதிக்க விடுவாங்களாங்கிற தயவு செய்து ஒரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்கள் சார்ண்ணா. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். உடனே எந்திரிச்சார், நானும் எந்திரிச்சேன். தவறு தாங்கய்யா. அந்த நேரம் சார் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு யார் கொடுக்க முடியும்? எங்கள் பொருள் ஒன்று உடைஞ்சு போகாதபடி யார் பாதுகாக்க முடியும்? தயவு செய்து வேணாம் சார். சமுதாய கூட இருக்கு, அங்கே நீங்கள் சொல்லி விட்டீங்கன்னா சாவியை கொண்டாந்து தருவாங்க. அது பொதுவான ஸ்தலம், நீங்கள் அதிலிருந்து செய்யலாம் சார் அப்படின்னு. சரி வரங்கய்யா, ரொம்ப நன்றிங்கயான்ட்டு போயிட்டார். அது பேசுகிற முறைப்படி பேசணுங்க. என்ன சார் சர்ச்சா போவாங்க சார், அப்படி இடமா அது? நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா யோசிங்கள. அப்போ நம்ம என்ன எப்படி வளரணும், மக்களோடு பந்தவாசமாக வாழணும்னா எப்படி வளரணும், குடும்பத்தோடு பந்தவாசமாக வாழணும் எப்படி வளரணும், தேவனோடு பந்தவாசமாக வாழணும்னா எப்படி வளரணும், எப்படி பேசணுங்கிறது அறிந்தவர்களுக்கு நான் சொல்லலை, அனுபவம் இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ஆமாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் திறமையான காரியங்கள்லாம் நம்ம செய்கிற அளவுக்கு முயற்சி பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். கண்களின் ஒளி இருதயத்தை, சங்கீதம் 38 சங்கீதம் 38 4வது வசனத்தில், என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. எது? அக்கிரமங்கள். அக்கிரமங்கள் அது என் தலைக்கு மேலே பெருகி போயிடுச்சு. அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாமல் போயிட்டு. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். 10வது வசனத்தில் 2வது வரி, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. இந்த மனக்கண்களின் ஒளி, இந்த சரீர கண்களின் ஒளி இல்லாமல் போக காரணம் என்ன? அக்கிரமங்கள், பாவங்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? எது? அதாவது ஒரு சகோதரன் தண்ணியில் என்ன பாவம் இருக்குது, ஒரு சகோதரி தண்ணியில் என்ன பாவம் இருக்குன்னு தான் பார்க்கணும். அடுத்த ஆளுகளை நோட் பண்ணுறது நம்முடைய வேலை இல்லை, அது அவர் பார்த்துக்குவார், அவருடைய வேலை அது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமைதான். ஒரு சகோதரனுக்கு இடரலை உண்டாக்கக்கூடாது, ஒரு சகோதரிக்கு இடரலை உண்டாக்கக்கூடாதுங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கணுங்க, இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒன்று கவனிங்க பெருத, இங்கே என்னைய பாருங்க. ஆராதனை செய்கிறது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழட்டும்ங்கிறதுக்கு நம்ம ஆராதனை செய்யலை. இந்த ஆராதனை இயேசுவுக்கு வாழ்க்கை கிடையாது. ஆராதனை செய்கிறது நாம் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்கு தான் ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்கள், ஆராதனை செய்கிறது நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆராதனை செய்கிறேன். காலேஜுக்கு போகிறோம்னு சொன்னால் வாத்தியாரும் ஃப்ரெண்ட்ஸ் வாழையாவும் வாழ்கிறதுக்கா? நான் கல்வியை கற்றுக்கொள்ள போகிறேன். ஆராதனை நீங்கள் ஆலயத்தில் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய வருகையில் போகிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஆராதனை செய்கிறோம். அங்கே பரலோகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்கிறாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு. அதே அவருடைய வாழ்க்கைக்கு மிஞ்சின, அவருக்கு உண்டாக வேண்டிய மகிமைக்கு மிஞ்சின கோடா கோடி மகிமைக்கு மேலே அவருக்கு மகிமை உண்டாயிருக்காங்க. ஆராதனை நான் எதுக்கு செய்கிறேன்? இதை நீ 500 ஆராதனை மட்டும் செஞ்சுட்டு போகலாங்க. பல வேலைகள் பல காரணங்கள் சொல்லிவிட்டு 500 ஆராதனை செய்துட்டு போகலாம், 5000 ஆராதனை செய்துட்டு போகலாம், 10,000 ஆராதனை உங்கள் ஜாயிஸ். அது ஒரு எல்லை சொல்லுவோமா? ஊழியக்காரரு கொஞ்சம் வெள்ளனை வான்னு சொல்கிறாருன்னா அது சர்வத்துக்கும் பொருந்துங்க. என்ன? சர்வத்துக்கும் பொருந்தும். சூரியன் உதயமாகி போகுது அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் உதயமாகி அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சகல வேலைகளையும் மணிக்கணக்கில் தாங்க எல்லா வேலையும் நகண்டுக்கிட்டு போகுது. மணி இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. மணி வேணும் அதுக்கு. ஒரு எல்லை சொல்லுவோமா? அதே போல் நீங்கள் உங்கள் டயத்தை நல்லதுக்கு செலவு பண்ணலாம், கெட்டதுக்கு செலவு பண்ணலாம். அது உங்கள் இஷ்டங்க. வரும்போது முடிவு எப்படி வருதோ அப்படி தான் நமக்கு அமையும். ஊழியக்காரர் ஆராதனைக்கு வான்னு சொன்னால் எப்படினாலும் ஏசுனார வாழ வச்சணும்னு நான் சொல்கிறது இல்லைங்க. இவங்க 100 ஆராதனை பண்ணுற பக்கம் 200 ஆராதனை பண்ணிட்டு போகட்டுமேங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறது. அதை நம்ம தாங்க கேட்டு நடந்துக்கணும். நம்ம தான் கேட்டு நடந்துக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம தாங்க வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு என்றைக்குமே சாப்பிடாமல் வாழ முடியுமா? வாரத்தில் ஒரு நாள் குளிச்சுட்டு என்றைக்குமே குளிக்காமல் வாழ முடியுமா? வாரத்தில் ஒரு நாள் ஆராதிச்சுட்டு என்றைக்குமே ஆராதிக்காமல் வாழ்கிறமே. என்னங்கய்யா இப்படி இருக்கிறீங்க, இன்னொரு ஆராதனை எஸ்ஸா ஆரம்பிங்கய்யா, இன்னொரு ஆராதனை எஸ்ஸா ஆரம்பிங்கன்னு சொல்கிறோம்மா? எதில் நம்முடைய பிரியம், எதில் நம்முடைய பிரயாசம், எதில் நம்முடைய விருப்பம், எதில் நம்முடைய அனுபவங்கள், எதில் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது? எது பெருகணுமோ அதை பெருக பண்ணாமல் எதை சிறுக பண்ணணுமோ சிறுக பண்ணுறதை பெருக பண்ணி, பெருக பண்ணுறதை சிறுக பண்ணி வாழ்ந்துக்கு இருக்கிறோம்னு சொன்னால் அந்த புனிதருடைய பார்வையில் சரியாக இருக்குமா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல பளிச்சன கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆராதிக்கணுங்க. ஆண்டவர் வரும்போது நீங்கள் குறைபட்ட நிலைமையில் இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ?
கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி முன்னை வாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சோர்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சோர்ந்து கொண்டாலும், அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மள்ளோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மள்ளோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியமா. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே என் மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நல்லா கவனி, எப்பவுமே உற்சாகமாக இருக்கணும். நீங்கள் வயசவோ உழைப்போவோ காரணமாக எடுக்கக்கூடாது.
நம்ம சரீரம் உற்சாகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அந்த வாழ்க்கை சோம்பலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கையேந்திர மாதிரி கடன் கேட்குற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிரும். உற்சாகமான ஆவி என்னை ஸ்தோத்திரம். கண்களின் ஒளி இருதயத்தை என்ன செய்யும்? பூரிப்பாக்கும். அக்கிரமத்தினாலே என்னுடைய பலன் ஒடுங்கி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. அக்கிரமத்தினாலே. யோவான் 3ஆம் அதிகாரம் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் உலகத்தில் எது வந்திருக்குது? உலகத்தில் எது வந்திருக்குது? ஒளி. மனுஷனுடைய கிரிகள் எப்படி இருக்குது? பொல்லா. நல்ல கவனிக்கணும். சத்தியத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் அதில் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், அதில் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். தேவனுக்கு மகிமையுண்டார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாக இருக்கு. இப்போ இந்த ஒளியை விரும்புகிறத பார்க்கலும் இருளை என்ன செய்கிறாங்க? விரும்புகிறாங்க. பரிசுத்தத்தை விரும்புகிறத பார்க்கலும் பாவத்தை விரும்புகிறாங்க. அநேக சகோதர சகோதரிகள் பாவத்தை விரும்புகிறாங்க. அந்த பாவத்தை எடுத்து சொன்னாலும் தப்பாக தெரியுது, அந்த பாவத்தை செய்யாதுன்னு சொன்னாலும் தப்பாக தெரியுது. இது கடைசி காலம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். காரணம், பணம் இருந்துச்சுன்னா உலகத்தில் சகலத்தையும் செய்யலாம். ஆனால் பணத்தை வச்சு தேவ காரியத்தில் எதுவும் சாதிக்க முடியாது. பரிசுத்தம் இருந்தால் தான் ஆண்டவருடைய வரிகளை போக முடியும். என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பிள்ளைகளுக்குள்ள கூட பரிசுத்தம் இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். சோதரன் யோவான் 12ஆம் அதிகாரம் 12:35 வசனத்தில் யோவான் கொஞ்சம் கவனிங்க. யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம், நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்கிறாரு உங்ககிட்ட ஒளி இருக்கும். கவனிக்கிறீங்களா? எவ்வளோ நாள் இருக்கும்? கொஞ்ச காலம்தான். அது சத்தியம் சொல்லும்போது அந்த விளக்கங்களை நாம் புரிஞ்சு அதுலேயும் விசேஷமான விளக்கங்களில் அதில் உள்ள சத்தியங்களை எடுக்கணும் நாம். சோதரம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். எதில்? அந்தி கிறிஸ்து காலத்தில் நீங்கள் அகப்படாதபடிக்கு. கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது உலகத்தில் ஒளி கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருக்கும். அடுத்து அந்தி கிறிஸ்து வர்றான். அவன் காலம் இருளின் காலம். நீங்கள் இருளின் காலத்தில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒரு சாந்தம் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஒரு சாந்தம் இல்லை, பொறுமை இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, சொன்னால் கேட்கறதில்ல, சொன்னால் வர்றதில்ல, சொன்னால் செய்யறதில்ல. இது என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? ஆண்டவருக்கு சிங்காசனத்தை கொடுக்காம அவர் சிறுவர் மேலே, அவர் தலைக்கு மேலே இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லி எழுதி அங்கே மாட்டினாங்க. என்னங்க பிரயோஜனம்? சிம்மாசனத்தை அவர் கொடுத்துருக்கணும்ல. யூதருடைய ராஜா, நான் கீழே இறங்குறேன், நீங்கள் மேலே இறங்கன்னு. அது செய்ய மாட்டாங்க. சகல ஜீவராசிகளுக்கும் குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தண்ணீர் கொடுத்த தேவன் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன கொடுத்தாங்க? ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு டம்ளர் திராட்சை ரசம் கொடுத்துருக்குறாமல. கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க.
அந்த காலத்து ஜனங்கன்னு மட்டும் இல்லை, இந்த நாட்களும் இருக்கிறவங்க பாருங்கள், அந்த தேவ காரியத்தை குறைக்க குறைக்க அவங்க காரியம் பூரா குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அலை சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனமாக இருக்கணுங்க. பரலோகத்துக்கு போயிட்டோம்னா தாங்க நம்ம பிறந்த பிறவிக்கு ஒரு தகுதி. கர்த்தர் கைவிட்டுட்டார்னு சொன்னால் எந்த யுகத்திலும் கர்த்தருக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது. அவரை பார்க்கவே முடியாது நம்மளால். ஞானமாக ஜாக்கிரதையாக நடக்கணும். எவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு. ஒளி கொஞ்ச காலம் உங்களோட இருக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் இருளில் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு. பாருங்கள் எவ்வளோ பாயிண்டாக சொல்கிறார் பாருங்க. ஒளி இருக்கும்போது ஒளியில் என்ன செய்யுங்க, ஒளியில் நடங்க. அந்த ஒளிங்கிறது உண்மையான வார்த்தைங்க. ஒளிங்கிறது உண்மையான வார்த்தை, பொய்ங்கிறது இருளான வார்த்தை. அன்புங்கிறது உண்மைங்க, பகைங்கிறது இருளுங்க. இதெல்லாம் நம்ம கணிச்சு பார்க்கணுங்க. நமக்குள்ளே என்ன இருக்குது, நமக்குள்ளே என்ன இருக்குது, நாம் யார்? ஆராதனை செய்கிறது ஆண்டவர் வாழ்கிறதுக்காகவா, நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்காகவா? சொல்லுங்க. அதை நீங்கள் தாங்க செய்யணும். ஒரு காலேஜில் படிக்கிறோம்னா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயா காலேஜ் நடத்துகிறாங்க, இல்லை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லியா காலேஜ் நடத்துகிறாங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா ஓனர் டெய்லி ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டா கம்பெனி நடத்துகிறாரு. ஏன் கர்த்தருடைய காரியத்தை அவ்வளோ இழிவாக, அவ்வளோ அற்பமான நிலையை நம்ம உருவாக்கி தரணும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது என்னை பார்க்கறதுக்காக ஐயா வர்றார். கடுமையான வெயிலில் வந்த உடனே வாங்கியான்னு சொல்லி குடிக்க தண்ணி கொடுத்து, தயவு செய்து எனக்காக நீங்கள் அலையிறதை விட்டுருங்க ஐயா, இது கடைசி டைமாக இருக்கட்டும். ஆண்டவரை அறியாதவங்க, ஆராதனை செய்யாதவங்க, பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு தகுதி இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு தாங்க ஐயா நம்ம சத்தியம் சொல்லணும். உங்கள் காலடி 10 அடி வைக்கிறீங்கன்னா அதுக்கு தான் என் பலனுள்ளதாக இருக்கும். நான் எல்லா ஆராதனைக்கும் நான் வந்துடுவேயா, வேலையும் விட மாட்டேன், ஆராதனையும் விட மாட்டேன், தோது பார்த்து நான் வந்துடுவேன். ஐயா நான் சொல்கிறேன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க, எனக்காக நீங்கள் அலைய வேண்டாம் ஐயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். நான் எப்படியாவது கிறிஸ்தவ மனுஷனாகணும்னு பிரயாசப்படுறேயா. நான் நல்லா இருக்கணும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அறிய வேண்டியதை அறிந்து நான் நல்லா வளரணும், நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மாத்திரம் தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்கய்யா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்ல சொல்லுவோமா? சொல்லுங்க. நம்ம உண்ற உணவை விட ஆராதனை மேன்மை உள்ளது. அந்த உணவை சாப்பிட்றவங்க தான் கடைசியில் செத்து மண்ணா போகிறாங்க, செத்து சாம்பலாக போகிறாங்க. இந்த உணவை சாப்பிட்டு 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 மண்ணா போகிறாங்க, இந்த உணவை சாப்பிட்டு 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 சாம்பலாக போகிறாங்க. இந்த சத்தியத்தை நாம் கேட்டு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம். அந்த உணவு தற்காலிகமான வாழ்க்கையை தரும், இது நித்தியமான வாழ்க்கையில் கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். இதை நீங்கள் மகிமைப்படுத்தி செய்யலாம், அசிங்கப்படுத்தி செய்யலாம், அது உங்களுடைய காரியங்க, உங்களுடைய காரியங்கள். வெளியரங்கம் இருக்குது, அந்தரங்கம் இருக்குது. அந்தரங்கத்தை அவர் தான் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் அந்தரங்கத்தை பார்க்க முடியாது. வெளியரங்கத்திலேயே பார்த்தாலும் அதை திருத்திங்க பிரதர், இதை திருத்துங்க சிஸ்டர்ன்னு சொன்னால் சரிங்கய்யா நான் திருத்திக்கிறேன்னு சொன்னால் தான் ஆச்சு. இப்போ எல்லாம் என்ன சொன்னாலும் வருத்தப்படுறாங்க. அதனால் ஆண்டவரே இந்த சகோதரனுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, உங்களுக்கு அந்த தம்பி மேலே உங்களுக்கு பிரியம் இருக்குமானால் அதை மாற்றி வரிக்கு ஆயத்தப்படுத்துங்க. 40 வருஷமானாலும் மறந்திரும்ப மாட்டார்னு தெரிஞ்சுன்னா அவங்க சித்தப்படி செய்யுங்க. மனம் திரும்ப அவசியமில்லா 99 நீதிமான்களை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
ஒரே பாவி நிமித்தம். 36 ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாக என்ன செய்யுங்க, இருங்கள் என்றால், அந்த ஒளியின் இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்பான். தேவனுக்கு மகிமை. அந்த ஒளியின் இடத்தில் பாருங்க, வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னாருங்க. ஒரு